ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க துவங்கினார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து எழும்ப ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனதினால், அவர்களுக்கு தாகம் எடுத்ததினால் அதற்கு மோசே தான் காரணம் என்று மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். மோசேயை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. மோசே என்னெல்லாம் செய்தான் என்பதை அவர்கள் ஒரு நாளும் யோசிக்காமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை நல்ல ஸ்தானத்தில் ஏற்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை புரிந்து கொள்ளாதபடி, நீங்கள் உங்களுடைய காரியங்களை அவர்கள் அறிந்து அவர்கள் என்ன நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறியாதபடி உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், அவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். அது ஒரு பெரிய வேதனையான சூழ்நிலைமை. அவைகளை கேட்கும் போது, நம்மை சுற்றிலும் உள்ள நபர்கள் நமக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறதை கேட்கும்போது வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமை வழியாய் போகும்போது இந்த மோசே செய்ததெல்லாம், கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவன் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரிடத்திலே அழுதான் என்று 25ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் முறுமுறுக்கிறவரிடத்திலே போய் அவர்களுக்கு காரியங்களை கிளாரிஃபை பண்ண, அந்த காரியங்களை சரி செய்ய மோசே முயற்சி எடுக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு அவன் ஓடி போய் அவன் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அற்புதங்களை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவரிடத்திலே நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சமூகத்திற்கு போவோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் வைத்திருக்கிறார். அவர் எல்லா முறுமுறுப்பையும் அடங்க பண்ணுவார். நம்மோடு கூட இருக்கிறதை அவர் நிரூபிப்பார். அவர் நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இந்த நாளில் தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.